வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த வலையொலியில காலேஜ் டிஆர்பி 2025 தமிழ் பாடத்திற்கான வினாவிடை விளக்கம், அதாவது விடை குறிப்பு மற்றும் இன்று நடந்த தேர்வினுடைய வினாக்களை பற்றிய ஒரு மீள்பார்வை. சார், இன்னைக்கு நடந்த எக்ஸாம் ரொம்ப டஃப். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல 50% கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா இருந்தது. இது தேர்வு எழுதியவர்கள் கொடுத்த தகவல். 60 கேள்விக்கு மேல எடுத்தா ஓகே, இது ரொம்ப கஷ்டம். 60 கொஸ்டின், ஒரு 50 கொஸ்டின் அடிக்கலாம், ஒரு 10 வந்து ஃப்ளூக்ல போடலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சிலருக்கு அதிர்ஷ்டம் வந்து விளையாடும். ஒரு 10 கேள்வி 15 கேள்வியில கட்டுரை வினாக்கள் வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. நல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப்ல போட்டோம், அரசியலமைப்பை பத்தி போட்டோம். அந்த 1857 இருந்து 1947 பெருங்கிளர்ச்சி காலத்துல இருந்து யூடியூப்ல இந்த வீடியோ எல்லாம் போட்டேன். தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் இதெல்லாம் அப்படியே வந்து இருந்தது. எதுக்கு சொல்றேன்னா, கட்டுரை வினாக்கள் மதியானம் நடந்தது. ஏன்னா நாங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் தான். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, எக்கனாமி, அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து தமிழக வரலாறு. அதுல வந்து நலத்திட்டங்கள் அப்படியே கேட்டிருந்தாங்க. அது நல்லா எழுதுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்னைக்கு கேட்ட எக்ஸாம்ல என்னன்னா, கிட்டத்தட்ட 75 கேள்விகள் வந்து ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். பொறுத்துக மட்டும் 48 வினாக்கள் என்னையே பார்த்துட்டேன். நிரல்படுத்துக வந்து 18 வினாக்கள், கூற்று காரணம் வந்து 9 வினாக்கள். இதெல்லாம் கூட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 75 கொஸ்டின்ஸ் வரும். நேரடியா வினாக்களை பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும். மீதி ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. கூற்று காரணம்னா அசர்டேஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் அதிகம். அது நான் எழுத கிடையாது. பட் 75 கிட்டத்தட்ட 85 90 கொஸ்டின்ஸ் பக்கமா நீங்க நேரடி வினாக்கள் கிடையாது. யோசிச்சு இந்த 48 பொறுத்துக்கவே டைம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப டஃபா இருந்திருக்கும். டைமிங்கும் கொஞ்சம் குறைச்சிட்டான்னு சொல்றாங்க. அதனால இந்த 100 கேள்வி, அதாவது எப்பயுமே பொறுத்துக்கிறது கிட்டத்தட்ட 2 கொஸ்டினுக்கு ஈக்குவல். கிட்டத்தட்ட 100 கேள்வி கொடுத்தாலும் இது 200 கேள்விக்கு இன்னைக்கு சமம். இன்னைக்கு ஒரு காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பியில் ஒரு 200 கேள்வி கேட்கறது ஒண்ணு, இந்த காலேஜ் டிஆர்பியில 100 கேள்வி கேட்கறது வந்து அந்த 200 கேள்வி கேட்டதுக்கு சமமா கேட்டிருக்காங்க. எல்லா ஏரியாலும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இதுல வந்து நீங்க, நான் திரும்ப சொல்றேன், ஒரு 50 மதிப்பெண் அவ்வளவுதான் எடுக்க முடியும். நானும் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், புக்கை வச்சும் பார்த்தாச்சு, ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்டதுலையும் 40 தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுங்களாம் ரொம்ப புத்திசாலிகள், எதிர்பார்க்கறத விட அதிகமா எடுத்துருவாங்க. நம்ம சொல்றதை விட 10 மார்க் 5 மார்க் கூட எடுத்துருவாங்க. அதனால 60 கேள்வி வரைக்கும் எடுக்கலாம் சார். பட் 50 எடுத்தா பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க இன்டர்வியூக்கு போகணும்னா இந்த கட்டுரை வினாக்கள் வந்து 50, கிட்டத்தட்ட நீங்க தமிழக நலத்திட்டங்கள் எழுதுனா அதிக, கிட்டத்தட்ட 5 திட்டங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க கதையெல்லாம் அடிச்சா சும்மா பக்கத்தை நப்புனாலாம் மார்க் கிடைக்காது. எக்ஸாக்டா வந்து அந்த திட்டங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அந்த திட்டத்தினுடைய தோற்றுவாய், அந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம், அந்த திட்டத்தினால எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, என்ன பயனடைஞ்சாங்க, இது எல்லாமே வந்து எழுதணும். ஏன்னா அதுதான் அதிகமா எழுதுறதா சொல்றாங்க. அதே மாதிரிதான் நீங்க இந்த அரசியல் அமைப்புல கேட்டாங்க பாத்தீங்களா, அடிப்படை உரிமைகள், அப்புறம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் கரெக்டா எழுதுனாதான் மார்க் உண்டு. சும்மா 6 பக்கம் கொடுத்துருக்கிறாங்கன்னு எதையோ கதையெல்லாம் அடிச்சுட்டு வந்தா அப்படியே அடிச்சுட்டுருவாங்க. அதனால கட்டுரை வினாக்கள் அதே மாதிரிதான். எக்கனாமில இந்திய பொருளாதாரம் 1991 இருந்து பாருங்க. ஒரு பொண்ணு உமாராணின்னு பொள்ளாச்சி, ஐயா இந்த கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்க எக்கனாமில, என்கிட்ட படிச்ச பொண்ணு சொன்னது. கரெக்டா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்ததுக்கு அதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு ஈகாலஜிலையும். அதனால
கட்டுரை எழுதியவர் காலேஜ் டிஆர்பி கைவிடாது. சரி, இப்ப இந்த பார்ட் பில இது நல்லா காட்டுறேன் சார். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா தெரியுதான்னு பாரு. இந்த கொஸ்டின் சார் பார்ட் பி. இது என்ன? KA 2025 KAP 40B. இது எனக்கு சரியா தெரியல. இந்த இது நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப வந்து கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் வந்து சொல்றேன். தென்மணி ஆரமாவின் திருமுதல் மகளிர் நெஞ்சத்து உள்நுரை தருகும் வண்டார் உருவமை திருவில் மிக்கான். இதன் வழி அறியப்படுபவர் சீவகன். காந்தாரத்து இளம்பகத்துல 695வது பாட்டு. திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுக்கு அணுவாய் மதித்திடா பேரொளி. இந்த பாடல்கள் இடம்பெற்ற நூல் சீரா புராணம். நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை எஞ்சோம். இது திருநாவுக்கரசர். அடுத்தது பொறுத்துக. திருப்பல்லாண்டு வந்து பெரியாழ்வார், திருச்சந்த விருத்தம் திருமலிசை ஆழ்வார், திருவிருத்தம் நம்மாழ்வார், திருவெழுக்கூற்றிருக்கை திருமங்கை ஆழ்வார். அடுத்த வினா, நாலாவது திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெறும் மிகச்சிறிய அந்தாதி நூல் எதுனா கண்ணினும் சிறுதாம்பு, மதுரகவி ஆழ்வார் எழுதினது. அடுத்தது பொறுத்துக. உரிச்சொல்னுடைய பொருளை கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய உரிச்சொல். ஏ அப்படின்னா பெருக்கம், பி அதாவது புரைனா உயர்வு, உரு அப்படின்னா அச்சம், மல்லல்னா வளன். அடுத்தது பொறுத்துக. கரும்பு வேலி வேற்றுமை தொகை, ஆடரங்கு வினைத்தொகை, மெல்லிலை பண்பு தொகை, காலே அரைக்கால் உண்மை தொகை. அடுத்த வினா, புறப்பொருள் வெண்பா மாலையின் தும்பை படலத்தின் நிலைகளை நிழல்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து இருவரும் தபுநிலை, அடுத்தது ஏம எருமை, அடுத்தது நூலிலாட்டு, அடுத்தது தன்னை வேட்டல். ஆப்ஷன் வந்து பி, ஏ, டி, சி, பி. அடுத்தது வந்து கூற்று காரணம். ஒரு கருத்து ஒரு பாடலில் முடியாமல் பல பாடல்களில் கூறப்படுவது குலகமாகும். கூற்று ரைட்டு. குலகம் வினையையோ பெயரையோ கொண்டு முடிக்க பெறும் தன்மை கொண்டது. கூற்றும் சரி. அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே ரைட்டு. அடுத்த வினா, 40வது வினா. இந்த இதுல அபூதம் இல்பொருள் ஓமை, விபானை வெளிப்பாட்டு, விபாவனை வெளிப்பாட்டு நிலையணி, ஒட்டணி நூலா நுவர்ச்சி. ஒட்டணி தான் புறப்பொருள், அதாவது பிரிது மொழிதல் அணி, ஓமப்போலி, நூலா நுவர்ச்சி, இத்தனை பேர் இருக்கு. அதிசயவணி, உயர்வு நவிர்ச்சி அணி. 41 ராவண காவியத்தில் தலை குனிந்து முன்னிற்கும் தகவலான்னு அனுமன் சொல்றாங்க. ராவண காவியத்தில் கலை உணர்ந்த புலவர் கருத்தலும் மலை பொருந்து மக்கட் வண்ணலும் என குடிப்பது ராவன். இது வந்து ஒரு கஸ் பண்ணி சொல்றேன் சார். கூற்று 1, 2 சரி அப்படின்னு என்னுடைய அசம்சன், எக்ஸப்டன். இது சரியான இது கிடையாது, நான் என்னுடைய அனுமானம். வினாயன் 42 தேம்பாவணியில் இடம்பெற்றுள்ள படலங்களை நிழல்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து பைதினம் நீங்கு படலம், இளவல் மாட்சி படலம், சோசுவன் வெற்றி படலம், சேதையான் வெற்றி படலம். இது 2ஆம் காண்டத்தில் இருக்கு. ஆப்ஷன் சி, ACDB. அடுத்தது பொறுத்துக. நம்பியாண்டா நம்பி திருச்சண்டை விருத்தம்னு சில புக்குள் இருக்கு, இதுல திருச்சபை விருத்தம்னு கொடுத்திருக்காங்க. நக்கிர தேவநாயனார் கோபப்பிரசாதம், கபில தேவநாயனார் சிவபெருமான் திருவந்தாதி, கல்யாண தேவநாயனார் திருக்கண்ணப்பர் மரம். வினாயன் 44 நீங்க அந்த இதுல பார்த்துக்க, ஆப்ஷன் பி இதுக்கு வரும். வினாயன் 44 காதை ஏவலின் மாதிரின் போகி காதலை நீங்க கடுந்துயர்ந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்தலையோ நெடுமொழி என்றோ. இது சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதையில வரக்கூடியது.
அதாவது ராமனுடைய கதையை சொல்லக்கூடிய காட்சி. விநாயகர் 45 ரசூல் மாலை என்னும் நூலை இயற்றியவர் சாமு நைனா லெபை. பொறுத்துக, தேனாந்த மீனாந்த காணாந்த வானாந்தான் இருக்கும். இது தேம்பாவணியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை எடுத்து அழகா கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இனி வருங்காலத்துல இந்த மாதிரி பிஜி யூஜியில கேட்கலாம் வாய்ப்பு உண்டு. தயவு செய்து இந்த மாதிரி படிக்க கத்துக்குங்க. அதாவது இந்த டெஸ்ட்ல பாடல்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகம் கேட்டிருக்காங்க. அதை தனியா நாம அனலைஸ் பண்ணணும். தேனாந்த நவிப்பாயில் தெல்லமதில் தீம் சொல்லால், மீனாந்த விண்ணவர் சூழ் விளைந்தளவல் துதிப்பாடல், காணாந்த மலர்வாடி கடிந்தன்ன நெடுநெறி போய், வானாந்த கதிர் சாய்ந்து வாதுதி நீர் ஒளித்ததுவே. அடுத்தது கொன் மின் பொன் இன் 47வது கேள்வி. கொன் தெளித்து எழுதியதென நல்கொள்கையார், மின் தெளித்து செல்வம் பட்டன, பொன் தெளித்து புதன் நாடும் விட்டு, இன் தெளித்து எழுதிய இவரென்று ஏகினார். ஆப்ஷன் பி. இது தேம்பாவணி. இந்த செம்பொறி பைம்பொறி வெண்பொறி ஐம்பொறி கண்டுபிடிக்க முடியல. மேக்சிமம் சில புக்ல இதே மாதிரி இருக்கு. அந்த பாட்டிற்கு வெவ்வேறு விதமா இருக்கு. விநாயகர் 49 திருவோலக்காவில பொற்றாளம் சம்பந்தர் பெற்ற பரிசு. திருவோலக்கால பொற்றாளம், திருவாரூரில பொற்கிளி, திருவிழிமலையில படிக்காசு, பட்டீஸ்வரத்துல முத்துப்பண்டல். ஆப்ஷன் 49க்கு சி. விநாயகர் 50 இது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய சருக்கம். எரிபத்த நாகனார் புராணம் இலைமலிந்த சருக்கம், காரைக்கால் அம்மையார் புராணம் திருநின்ற சருக்கம், சிறுதொண்ட நாயனார் புராணம் வாக்கண்ட வனமுலையால் சருக்கம், பூசலார் நாயனார் புராணம் மன்னிய சீர் சருக்கம். இப்ப நம்ம மெட்டீரியல்ல இந்த இது நாங்க அப்படியே கொடுத்திருக்கோம். ஒருத்தர் கேட்டாரு, புராண காப்பியங்கள் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் காப்பிய இலக்கியங்கள் கிட்டத்தட்ட 350 பக்கம் இருக்கும். இது நல்லா தெரியுதான்னு பாத்தியா? இந்த இதுல பாத்தீங்கன்னா திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தன சருக்கம்னு ஃபுல்லா கொடுத்துருக்கோம். பாருங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு காட்டிட்டு இருக்க முடியாது. மெட்டீரியல் இருக்கக்கூடிய எத்தனை இருக்குதுன்ட்டு ஒன்னு காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ். இது ஆப்ஷன் ஏ. தெரியுதுனா? அடுத்தது விநாயகன் 51. இது ரொம்ப ஈஸி. குறிஞ்சி கபிலன், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மோவன், பாலை ஓதாலந்தை. விநாயகன் 52. 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் நீதி நூல்கள். இது தப்பு. 14 கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூலும் இருக்கு, அப்புறம் அகம் சார்ந்த நூல்களும் இருக்கு. திணைமாலை 150, 5 70, 5 80 இதெல்லாம் இருக்கு. அதனால கூற்று தப்பு. 14 கீழ்கணக்கு என்பது அடிகள் குறைந்த செய்யக்குழல் ஆகிய நூல்களை குறிக்கும். கூற்று 1 தப்பு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் பி. விநாயகன் 13. உலக இன்பம், பொருட்செல்வம், இளமையாக்கை இவையெல்லாம் நிலையில்லாததை என்னும் காஞ்சி திணையை விரித்து கூறுவது மதுரை காஞ்சி. கூற்று கரெக்ட். 428 அடிகளில் நிலையாமையினை எடுத்திருப்பதால் மதுரை காஞ்சியை தொல்காப்பிய காஞ்சி விளக்கப்பாட்டு என்று கூறுவர். 2 கூற்று சரி சார். ஆக்சுவலா மொத்தம் 782 அடி. இப்படிதான் நாங்க எடுத்துக்கணும் இந்த கேள்விக்கு. ஃபர்ஸ்ட் மதுரை காஞ்சி 782 அடி.
இதுல 354 அடி வந்து மதுரையை பத்தி பேசுது. அப்ப பேலன்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா 428 அடி. கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சு இது போடணும். வினாவின் 54 கோசல நாட்டின் பேரரசன் தசரதன். கரெக்ட். நிமி பிறந்த மரபில் பிறந்தவன் தசரதன். கூற்று 1 2 சரி. வினாயன் 55 நீண்ட சேதி நெய் விளக்கம் கொழுமை என்று அவை நீக்கி. கூற்று 1 தூண்டல் செய்ய மணிவிளக்கின் சுடரால் இரவை பரல் செய்தார். இது கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாட்டு. கூற்று 1 2 சரி. வினாயன் 56 திருக்குறளுக்கான பழைய உரையாசிரியர்கள் பதின்மதில் காலத்தால் பிற்பட்டவர் பதிமேலழகர். வினாயன் 57 நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களை உரைகளுடன் பொறுத்துக்கனா திருக்குறளை பிரான் வந்து 6000 படி. ராமானுஜர் ரெக்வஸ்ட் பண்ணி திருக்குறளை பிரான் பிள்ளை எழுதி சொன்னது. நஞ்சியர் 9000 படி. அழகிய மணவாள ஜீயர் 12000 படி. வடக்கு திருவிதி பிள்ளை 36000 படி. வினாயன் 58 ஊமை கவிஞர் சுரதா நடத்திய இதழ்கள் காவியம், இலக்கியம், ஊர்வலம், விண்மீன். ஃபர்ஸ்ட் வந்து காவியம் எழுதியிருக்காரு சார், அடுத்தது இலக்கியம், அடுத்தது ஊர்வலம், அடுத்தது விண்மீன். அப்ப ஆப்ஷன் வந்து ஏ. வினாயன் 59 கல்லினும் கட்டுடைய தேகம். நாமக்கல் ராமலிங்கம். ஏழைகளாகி இனி மண்ணில் கொஞ்சம். பாரதியார். மெய்யிலே அறிவென்னும் விளக்கேற்றி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நல்லழகு வசப்பட்டால் துன்பமில்லை. பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. நான் ஆப்ஷனை கொஞ்சம் மாத்தி சொல்லியிருந்தா கூட நான் நிழல்படுத்தி சொல்றேன், அதை நல்லா கவனிங்க. வினாயன் 60 தமிழ் மொழி கோசலை குமுதி. காமுசெரி அமுத கலசம். மனுஷபுத்திரன் நீராலானது. ஞானக்கூத்தன் அன்று வேறு கிழமை. ஆப்ஷன் சி. 61 நாடுகளோடு தமிழ் எழுத்துக்களை பொறுத்துக. கனடாவில் ஆதமி, ஆஸ்திரேலியாவில் கம்பன், சிங்கப்பூர்ல தாரகை, மலேசியாவில் நளினம். ஆப்ஷன் டி. வினாயன் 62 இது எல்லாத்துக்கும் தெரியும். இன்று புலங்குதல் தாயின் கடன், நன்னடை நண்பல் வேந்தற்கு கடன், சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடன், வேல்வடித்து கொடுத்தல் கொல்லன் கடன். இதெல்லாம் கரெக்டா போட்டிருப்பாங்க. தலைவன் தலைவி இரவு குறியிலும் பகல் குறியிலும் சந்திக்கும் குறியிலத்தை அமைத்துக் கொடுப்போம். 2 பேர் தான் சார், தலைவி மற்றும் தோழிதான். 64 அகப்பொறுப்பாளர்கள் அனைத்தும் நாடக கூற்று வகையாக அமைந்துள்ளன. தலைவன் தலைவி தோழி முதலிய கற்பனை மாந்தர் வாயிலாக அன்றி புலவன் தன் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெடுத்துவதற்கு அகப்புதல் இலக்கியத்தில் வாய்ப்பில்லை என்பார் டாக்டர் மூவா. இது சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தலைவன் தலைவி தோழி முதலிய அகப்புதல் மாந்தர்களின் உணர்வுகளை அகப்படல் நாடக வடிவில் வெளியிடுகின்றன என்பார் டாக்டர் சி பாலசுப்ரமணியர். 2 கூற்றுகளும் சரியானவையா தான் இருக்கணும். டெஸ்ட் பண்ணி தான் சொல்றோம். அவ்வளவு டெப்தா கேட்டிருக்காங்க. அது மூவா புத்தகம் எல்லாம் இலக்கிய திறன்லாம் எடுத்து பார்க்கணும். அடுத்தது 65 பொறுத்துக. 2ஆம் 10 குமட்டூர் கண்ணனார், 3ஆம் 10 பாலை கௌதமனார், 4ஆம் 10 காப்பியாற்று காப்பியனார், 5ஆம் 10 பரணர். இது எல்லாமே சரியா போட்டிருப்பீங்க. வினாயன் 66 ஜி நாகராஜன் இருத்தியலில் சார்ந்த நாவல்களை படைத்துள்ளார். அந்த நாவல் பேர் வந்துங்க, சரி இது கூற்று வந்து ரைட்டு. இருத்தலியல்னா எக்ஸ்டென்சிலிசம்னு பேரு. அதாவது என்னன்னா உள்ளதை வந்து உள்ளபடி சொல்றது. சைவலிச போக்கிலையும் இது வந்து வரும். இருத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் ஜி நாகராஜன் எழுதிய நாவல் 8 திக்கும் யானை என்பது தப்பு. 8 திக்கும் மத யானை எழுதினது நாஞ்சில் நாடார். அப்ப கூற்று சரி, காரணம் தப்பு. அந்த இருத்தியல் எந்த நாடகம் எழுதினாருன்னா, எந்த நாவல்னா நாளை மற்றொரு நாளை. ஜி நாகராஜன் எழுதினது நாளை மற்றொரு நாளை. வினாயன் 67 இந்த இதுல கொஞ்சம் அந்த தாகம் வந்து சில இதுல 1976 இருக்கும் 75 இருக்கும். இது கொஞ்சம்
தாகம் 1975 சின்னப்பாவதி. பொயிலிலே ஒரு தோணி வந்து பா சிங்காரம் 1972. தாகம் வந்து 1975. பொயிலிலே ஒரு தோணி 1972. கோப்பல்லபுரம் 1976 ராஜநாராயணன். கடல்புறத்தில் வண்ண நிலவன் 1977. ஆப்ஷன் ஏ. வினாயன் 68 சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். வேரில் படுத்த பலா சுசமுத்திரம். புதிய தர்சனங்கள் பொன்னீலன். கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன். இதெல்லாம் ஈஸியா போட்டிருப்பீங்க. வினாயன் 69 நாவல் இலக்கியம் நா ராமலிங்கம். தமிழில் நாவல் இலக்கியம் கைலாசபதி. நாவல் கலையியல் பாலசுப்ரமணியம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எழுதிவிட்டது. நாவல் ஆய்வு முறை பே சுப்பிரமணியன். ஆப்ஷன் ஏ. வினாயன் 70 ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியல சார். நான் 70 வரைக்கும் போட்டிருக்கேன் சார். மற்றதெல்லாம் இன்னும் நாளைக்கு நாளானிக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுறேன். உடனடியா ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் ஒரு 50 கொஸ்டின் ஆச்சும் போடுங்க சார், ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னு போனு மேல போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு, ஏன்னா தப்பா சொல்லக்கூடாது, அதுக்காக நான் வந்து சொல்றேன். ரொம்ப அழகாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல ஏதாச்சும் பிழை இருந்ததுன்னா தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பேலன்ஸ் இதுக்கு வந்து நாளைக்கு நான் வந்து சொல்லிடுறேன். பாருங்க, இன்னமும் சொல்றேன், இந்த கட்டுரை விடக்கல் சரியாக இருந்தா நீங்க இன்டர்வியூ கண்டிப்பா வந்துடலாம். ஏன்னா ஒரு கேள்விக்கு கட்டுரை வினாக்கள் 50 மார்க் இருக்கு. நான் பல தடவை நான் சொல்றேன், காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கட்டுரை வினாக்கள் தான் உங்களுடைய பாதையை வந்து மாற்றும். இது எத்தனை பேர் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு தெரியாது. அதனால யாராச்சும் சார் நான் எக்ஸலண்டா எழுதியிருக்கேன்னு சொன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மார்க் போட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்விக்கு வந்து அப்ஜெக்டிவ்ல 1.5 மார்க், நீங்க 20 மார்க் லீடிங்ல வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அதனால இன்னமும் நான் சொல்றேன், நீங்க 40 மார்க், இந்த 100க்கு 40 கேள்வி மட்டும் அடிச்சு கட்டுரை நல்லா எழுதியிருந்தா கண்டிப்பா நீங்க இன்டர்வியூ போவீங்க சார். இதுல எந்த விதமான மாற்றமும் கட்டுரை நல்லா எழுதி இருக்கணும். டிஆர்பி எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அந்த பாயிண்ட் இருக்கணும். நான் 6 பக்கம் எழுதிட்டேங்க அப்படின்னா அது வந்து பாயிண்ட் கிடையாது. அடுத்த இதுல வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, எங்களுடைய நாங்க பிஜி யூஜி எல்லாம் வருஷம் 365 நாள் இருக்கும். இப்ப நாங்க வந்து பிஜி டிஆர்பிக்கு யூஜி டிஆர்பி ஒரே ஃபீஸ் தான். நெக்ஸ்ட் யூஜி வரப்போகுது, அதை சக்சசிவா பிஜி வரப்போகுது, ஒரே ஃபீஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க 9025420905 அட்மிஷன் வேணும்னா கால் பண்ணுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு. வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்.